செல்வம் என்ன? அதாவது நியூஸ் 7 தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு சகோதரர் கோபாலகிருஷ்ணன் அவர்களுக்கு, நண்பர் ரீகன் உள்ளிட்ட நிர்வாகிகளுக்கு, தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு, என்னுடைய சக பங்கேற்பாளர்களுக்கு முதல் வணக்கம். அதாவது அண்ணன் தனியரசு அவர்களும் சரி, அவர் அண்ணன் தனியரசு திமுகவுல ஏதோ ஒரு வகையில இடம் பிடிக்கிறதுக்கான வேலைகளை சரியாக செய்கிறார் என்று கருதுகிறேன். அதே நேரத்துல பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் பொன் நாடார், பொருள் நாடார், புகழ் நாடார், இந்த நாட்டின் நலன் மாத்திரமே நாடிய பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் தன்னுடைய கடைசி காலத்தில் 4 வேஷ்டி 4 சட்டை 63 ரூபாய் மட்டுமே வைத்துவிட்டு மறைந்த ஒரு மாபெரும் தலைவர். அந்த தலைவரை கொச்சைப்படுத்துகிற பொழுது காங்கிரஸ் கொதித்தெழுந்திருக்கணும். காங்கிரஸ் கட்சி இன்றைக்கு ஊமையாக இருக்கிறது. அறிக்கையெல்லாம் கொடுத்தாங்க, எல்லா எம்பிஸ் எம்எல்ஏஸ் எல்லாருமே செஞ்சாங்க சார். தலைவரே கண்டனம் தெரிவிச்சாரு. காமராஜர் சார் ஒண்ணு சார், அதாவது காமராஜர் என்கிற ஒரு அற்புதமான தலைவன் இல்லை என்று சொன்னா இன்றைக்கு அணைக்கட்டு திட்டங்கள் இல்லை, கல்வி நிலையங்கள் இல்லை. இல்ல அதெல்லாம் கண்டனம் தெரிவிச்சுட்டாங்க. சந்திரசேகரன் சாரும் கண்டனம் தெரிவிக்கிறாரு. இல்ல அப்படின்னா எங்க செல்வம் காங்கிரஸ் கட்சியில இணைந்து காமராஜர் ஐயாவை கூட பரப்பணும். கொஞ்சம் உங்க நேரத்துல குறிக்கல. அதாவது பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை காங்கிரஸ் கட்சியே கடைசி காலத்தில் அவமானப்படுத்தியது. காங்கிரஸ் கட்சி பெருந்தலைவர் காமராஜரை சொந்தம் கொண்டாடுகிற உரிமையோ தகுதியோ காங்கிரசுக்கு இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா 1969 சிண்டிகேட் என்று பிரிந்த பொழுது பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் சிண்டிகேட் பழைய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருந்தார். ஐயா காமராஜர், நிஜலிங்கப்பா போன்ற தலைவர்கள். அதை விட ஒரு பெரிய செய்தி என்னன்னா, நான் நேரம் கருதி சுருக்கிறேன். 1975 ஜூன் 25 மிசா என்கிற கொடுங்கோல் சட்டத்தை கொண்டு வருகிற பொழுது ஐயா பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் தேசம் போச்சு இந்த இவ்வளவு பெரிய அடக்குமுறை சட்டத்தை கொண்டு வந்த அம்மையார் இந்திரா காந்தியை கண்டித்து நான் ஒண்ணு கேளுங்களேன். என்ன ஒரு பெருந்தலைவர் காமராஜரை பத்தி பேசிட்டதுனால சொல்றேன். ஆச்சாரியா கிருபலானியாவையும் அவர் ஜெயபிரகாஷ் நாராயணன் போன்ற பெரிய தலைவர்களை எல்லாம் கைது செய்த பொழுது பெருந்தலைவர் காமராஜர் மிகுந்த வேதனைப்பட்டார். இன்னும் சொல்ல போனீங்கன்னா 1975 அக்டோபர் 2ஆம் தேதி அவர் மறைவதற்கு இந்த நாட்டில் மிசா என்கிற கொடுங்கோல் சட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. அந்த காமராஜர் தான் அந்த நாடு உங்களால் தான் சுதந்திர காற்றை சுவாசிக்கிறது அப்படின்னு திரு கருணாநிதி அவர்கள்ட்ட சொல்லி கைப்பிடித்து சொல்லிட்டு போயிருக்கிறாரு. நீங்க ஒரு இல்லாத தலைவரை என்ன வேணாலும் கதை. நான் சொல்லல திமுக தலைவர் சொல்றாங்க, திமுகவுடைய துணை பொதுச் செயலாளர் சொல்றாங்க, நான் சொல்லல. என்ன சொல்றேன்னா, அதாவது ஒரு ஏசி வச்சிருந்தாலும் அதை ஒரு பெரிய செய்தி ஆக்கி அதை ஒரு பெரிய பெருமைப்படுத்துகிற அளவிற்கு பீற்றிக் கொள்வதற்கு அது ஒண்ணுமே இல்ல. ஏன்னு கேட்டீங்கன்னா 9 ஆண்டு காலம் இந்த நாட்டின் முதலமைச்சர், 6 ஆண்டு காலம் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியோட தலைவர், நாடாளுமன்ற உறுப்பினர், அப்படி இருந்த ஒரு தலைவனை ஒரு சின்ன ஏசியை சொல்லி கொச்சைப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. திமுக இதை கேட்ட பிறகும் அமைதியா இருக்க கூடாது. அவங்க அமைதியா இருக்கு. இப்ப எனக்கு என்னன்னா, நான் உங்கள்ட்ட தூத்துக்குடி செல்வம் சாருக்கு கேள்விகளுக்கு வந்துடுறேன். நான் இப்போ 3வது அணி உருவாகுமா? ஏன்னா சார் சொன்னது மாதிரியே 2 பேர் பாஜக அதிமுக இணைந்திருக்காங்க. அவங்களுடைய இதர கட்சிகள் பாமகவா இருக்கட்டும் தேமுதிகவா இருக்கட்டும் எங்க கூட்டணி தான் இருக்காங்கன்னு இவர்கள் சொன்னாலும் அவர்கள் இன்னும் முடிவு எடுக்கல. அவங்க இன்னொரு ஆப்ஷனை ஓப்பன் பண்ணி வச்சிருக்கிறாங்க. திமுக கூட்டணியிலையும் காங்கிரஸ் கட்சி எங்களுக்கு அமைச்சரவையில் பங்கு இதெல்லாம் நிறைய புதுசா நிறைய இப்போ சொல்றாங்க. வாய்ப்பு கிடைத்த போது கூட 2006 வாய்ப்பு கிடைத்த போது கூட அதை அக்செப்ட் பண்ணாதவர்கள் இல்லை அதுக்காக போராடுறவர்கள் இப்போ அதிகமாக போராடுறாங்க. இப்படி இருக்கும்போது ஒரு 3வது அணி உருவாகுமா? அந்த அணியில விஜய் இடம்பெறுவாரா? அந்த பார்வையை முன்வைங்க. அதாவது இப்போ 4 முனை போட்டி தவிர்க்க முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா திமுக தலைமையில் ஒரு அணி, தேசிய ஜனநாயக கூட்டணி ஒரு அணி, மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் தலைமையில் ஒரு அணி, திரு சீமான ஒரு அணி என்று 4 அணி 4 முனை போட்டி என்பது இன்றைய சூழ்நிலையில்
தவிர்க்க முடியாத அரசியல். எஸ் அந்த அணியில யாரெல்லாம் இருப்பாங்க செல்வம் சார்? அந்த அணியில யாரெல்லாம் இருப்பாங்க? மூணாவது அணி ஏன்னா இதுல நாம் தமிழர் அணி தனித்தே போட்டி அப்படிங்கிறதுல அவர் தெளிவா இருக்கிறாரு. இல்ல நாம் தமிழரும் யாரோடு இணைவாங்களா? விஜயில யாரெல்லாம் இணைவாங்க தாவேக்கல? என்ன சொல்றேன்னா, மரியாதைக்குரிய திருமாவளவன் அவர்கள் முதலமைச்சருடைய முன்னிலையிலே பேசுறார். என்ன பேசுறாருன்னா, திமுகவுக்கு விழக்கூடிய வாக்குகள் 4 வாக்குகளில் 1 வாக்கு விடுதலை சிறுத்தைகளின் வாக்குகளாக இருக்கும்னு சொல்றாரு. அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, 100 இடங்களில் எங்களுக்கு 25 இடம் தரணும்னு சொல்லி மறைமுகமாக திமுகவிற்கு ஒரு அழுத்தம் தருகிறார் அல்லது எச்சரிக்கை விடுக்கிறார் என்றுதான் பொருள் கொள்ள வேண்டும். சரி சார், இப்போ உங்க கூட்டணிக்குள்ள செல்லும் சார் நான் வந்துறேன். இப்போ உங்கள் கூட்டணிக்குள்ள எடப்பாடி பழனிசாமி அவர் என்ன சொல்றாரு, விசிகா கம்யூனிஸ்ட் கட்சியெல்லாம் எங்க கூட்டணிக்கு வரணும்னு. ப்ராபப்ளி நம்ம பார்க்கும்போது பாஜக இருக்கக்கூடிய கூட்டணிக்கு நாங்கள் கொள்கை ரீதியில் அந்த பக்கம் வரமாட்டோங்கிறதுல ரொம்ப தீர்க்கமாக இருக்கிறாங்க. தீர்க்கமாக இருக்கிற போது எடப்பாடி பழனிசாமி இருவரையும் ஏன் அழைக்கிறார்? நான் ஒரே ஒரு விஷயம் கேளுங்க சார். அரசியல் அது பாசிபிள் என்னெல்லாம் இருக்கோ, அரசியல்ல பாலிடிக்ஸ் இஸ் an art of possible தான் சொல்லுவாங்க. சந்தர்ப்பங்களின் விளையாட்டு தான், அது ஒரு கேம் தான். இதுல நாங்கள் எங்களை அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணியை பொறுத்தவரையும் நாங்கள் வலுவாக இருக்கிறோம். ஏன்னா எங்களுடைய அகில இந்திய நீங்க ரெண்டும் வலுவா இருக்கிறீங்க. உங்க கூட இருக்கக்கூடிய கட்சிகள் வலுவா இருக்கிறாங்களா? உங்க கூட வேற என்னென்ன கட்சிகள் இருக்கிறாங்க? நீங்க பாமக தாண்டி விசிகாக்கும் கம்யூனிஸ்டுக்கும் அழைப்பு கொடுக்கிறாரு எடப்பாடி பழனிசாமினா, எடப்பாடி பழனிசாமி கூட பாஜக வலுவா இணைப்புல இருக்கா? பாஜக வலிமையா இருக்கும் போது அவர்கள் எப்படி இந்த அணிக்குள்ள வருவாங்க? இதெல்லாம் ஒரு சின்ன ப்ராபபிலிட்டிக்கான நம்ம விஷயம் தானே. நான் ஒரே ஒரு விஷயம் சார், நீங்க இப்படி கூட யோசிங்களா, அதாவது இன்னும் செப்டம்பர் மாதம் அல்லது அக்டோபர் மாதம் தொடங்குகிற வரை இந்த மாதிரி வினாக்களும் விடைகளும் கேள்வி, அதாவது விடை தெரியாத வினாக்கள் தொடர்ந்து எழுந்து கொண்டே இருக்கும். இது அரசியல்ல எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். ஏன்னா இது அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஏன் டிசம்பர் மாசம் வரைக்கும் கூட அது நடந்துகிட்டு இருக்கும். இன்னைக்கு நான் என்ன நினைக்கிறேன்னு கேட்டீங்கன்னா, திரு விஜய் அவர்கள் ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு, நாங்க தனித்தே நின்றாலும் நிற்போம், நாங்கள் போட்டியிடாமல் கூட இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால நீங்க அவரை பாஜக அணிக்குள்ள கொண்டு வர முடியாது. ஆனால் இங்கு வேற அணி உருவாக்குவதற்கான பாசிபிலிட்டிஸ் இந்த களத்துல இருக்கு. 2021 இல்லாத அம்சங்கள் 2026 இருக்கு. அது தூத்துக்குடி செல்வம் சாருக்கு தெரியும். நான் என்ன சொல்றேன்னா, நீங்க இப்படி யோசிங்களேன். ஆனா தனியரசு ஒண்ணு சொன்னாங்க, நாங்க நோட்டாவுக்கு கீழே இருக்கிறவங்கன்னு சொல்லி. 2024 ஆன தனியரசு அவர்களுக்கு மறந்து போச்சா என்னன்னு தெரியல. 2024 நாங்கள் 22 இடங்களில் 2வது இடம் பெற்றோம். 2வது இடத்துல பாரதிய ஜனதா கட்சி 2வது இடத்துல நாங்க வந்தோம். அதனால நான் என்ன சொல்றேன்னு கேட்டா, 18% வாக்குகள், 18.5% வாக்குகள், 82 லட்சம் வாக்குகளை பாரதிய ஜனதா கட்சி அமைத்த கூட்டணி பெற்றிருக்கிறது. இன்றைக்கு அதிமுக தலைமையில இருக்கிற கூட்டணிக்கு ஒரு 23% வாக்குகள் இருக்கிறது. இது ப்ரூவ்டு, அன்டெஸ்டட்ல டெஸ்டட் ஓட்ஸ். அதனால இந்த 40% வாக்குகள் போதும்னு சொல்றேன். ஒரு நல்ல ஆட்சி தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கிறது. தூத்துக்குடி செல்வம் சார், விவாதத்துல யாரு 2026 ஆட்சி அமைக்க போறாங்கன்னு கிடையாது. விஜயுடைய அணியில யாரெல்லாம் சேர போறாங்க? ஏன்னா நீங்களும் தீர்க்கமா அதிமுக பாஜக தவிர்த்து நம்பர்ஸ் இன்னும் இணையல. திமுக கூட்டணியில இருக்கிற எண்ணிக்கை பலமா இருக்கிறேன்னு சொல்றாங்க. இருந்தாலும் விமர்சனங்களை பதிலடி கொடுப்போம் திமுகவுக்கு அப்படிங்கிற வார்த்தைகளை கூட காங்கிரஸ் வலிமையா வைக்குது. ஏதோ அவங்களும் ஒரு சூட்சமங்களை வைத்திருக்காங்க. இந்த 2 பேர்ல இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு வேறு எங்கே இடம் இருக்கிறது? வேறு எந்த அணிக்கு போறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு? அதுதான் நான் கேட்கிறேன். கோபாலகிருஷ்ணன் சார், உங்களுக்கு தெரியாது இல்ல, இப்போ தெரியல சார், தெரியல சார். விஜய் வந்ததுனால என்ன ஆயிட்டுன்னு கேட்டீங்கன்னா, சின்ன கட்சிகளுக்கு, சிறிய கட்சிகளுக்கு, அதாவது திமுக கூட்டணியில இருக்கிற காங்கிரஸ், திமுக கூட்டணியில இருக்கிற விடுதலை சிறுத்தைகள், திமுக கூட்டணியில இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சிகள், இவங்க எல்லாருக்குமே ஒரு ரூட் கிளியரா இருக்கு, ஒரு ஆப்ஷன் இருக்கு. தேர்ட் ஆப்ஷன் யாருன்னு கேட்டீங்கன்னா, தேர்ட் பிளேயர் விஜய் இருக்காரு. விஜயை பயன்படுத்தி காங்கிரஸை கூட ஆட்சி அதிகாரத்துல பங்கு கேட்பாங்க. விஜயை பயன்படுத்தி விடுதலை சிறுத்தைகள் எங்களுக்கு துணை முதலமைச்சர் வேணும்னு கேட்பாங்க. அதனால இன்னும் கூட அரசியல் களம் தெளிவடைந்து விட்டதாக நினைக்கவில்லை.
இன்னும் எங்களை பொறுத்தவரையில பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரையிலே நாங்கள் மிகுந்த நம்பிக்கையோடு களத்தை சந்திக்கிறோம். மக்கள் எங்களுக்கு கடந்த காலத்துல 82 லட்சம் வாக்குகள் அளித்திருக்கிறார்கள், 18.5%. இன்னும் ஒரு 6-7% எங்களுக்கு கூட போட்டு எங்களுடைய அணிக்கு எங்களுக்கும் எங்களுடைய அதிமுக கூட்டணிக்கு சேர்த்து ஒரு 5% வாக்குகளை கூடுதலாக தருவார்கள் என்று சொன்னால் ஆட்சி மாற்றம் உறுதியாக சாத்தியப்படும். ஏன்னு கேட்டீங்கன்னா சொல்லுங்க. இல்ல ஒரு நிமிஷம். அதாவது 200 தொகுதிகள்ல திமுக போட்டியிடுவதாக தீர்மானித்திருப்பதாக சொல்கிறார்கள். 200 இடம், 200 இடத்துல திமுக போட்டியிட்டால் மீதி இருக்கிற 34 இடம் காங்கிரசுக்கு 15 இடம் தான் கொடுக்க முடியும். மற்ற கட்சிகளுக்கு 4 இடம் தான் கொடுக்க முடியும். மதிமுக இப்பொழுதே கொடியை பிடித்துக் கொண்டு கோஷம் போட ஆரம்பிச்சுட்டாங்க. மதிமுக விடுதலை சிறுத்தைகள் எங்களுக்கு 25 இடம் வேணும்னு மறைமுகமா கேட்காங்க. மதிமுக எங்க சார் வருது? மதிமுக அப்ப எங்க வருது உங்களுக்கு தெரியுமா? அதிமுக பிஜேபி கூட்டணிக்கு கூட வரலாம். அப்படியா? அரசியல் தானே, அரசியல். பாஜக அங்க இருக்க வந்துருவாரா வைகோ? அரசியல் எங்களோட இருந்தவங்க தானே சார். நன்றி 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 நன்றி. இல்ல பாரதிய ஜனதா கட்சியில யார் இல்லன்னு சொல்லுங்க. பாரதிய ஜனதா கட்சியோட காங்கிரஸ் இல்ல, அதிமுக திமுக எல்லோரும் எங்களோடு இருந்தவர்கள். சரி, நன்றி.